தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணலாமான்னு வந்திருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டார், எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன சொன்னாலும் ராமசாமி போடுவேன், எதுல கேட்டாலும் கையெழுத்து போடுவேன், தமிழ்நாட்டு நலன் முக்கியம் இல்லை, என்னுடைய நலன் முக்கியம். இப்போ பிஜேபி கைக்குள்ள போயிட்டார். அதிமுக தலைமையில் கூட்டணி இது வரைக்கும் மோடி ஏன் சொல்லல? அதிமுகவுடைய முதலமைச்சராக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏன் மோடி அமித்ஷா சொல்லல? ஏனென்றால் இந்த கட்சி அங்கு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. அடகு வைக்கப்பட்டிருப்பதால் எஜமானுக்கு விசுவாசமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர்களும் பேசுவதில்லை, அவர் தலைவர்களும் பேசுவதில்லை, இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்களும் பேசுவதில்லை. இதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பட்ட பிரச்சனை. அப்பாவிற்கும் மகனுக்கும் சட்டை. அந்த கட்சியை இரண்டா உடைச்சிட்டு மகன் இங்க வந்திருக்காரு. குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறது, கட்சியை உடைப்பதுதான் பாஜகவோட வேலை. ஏற்கனவே அதிமுகவை 4 பீஸா ஆக்குனாங்க. ஒரு பீஸ் எடப்பாடி பழனிசாமி, இரண்டாவது பீஸ் சசிகலா, மூணாவது பீஸ் டிடிவி தினகரன், 4வது பீஸ் ஓபிஎஸ். அண்ணன் ஓபிஎஸ் புரிஞ்சிட்டார், இவனுக்கு ஊரை ஏமாத்துறாங்க, இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் பயன் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதர் தமிழ்நாட்டை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் கூட சேர்ந்துட்டார். இப்போ சசிகலா அம்மா தனியா நிற்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு வேறு வழி இல்லை, போய் சேர்ந்துட்டார். இப்போ இங்க நிற்கின்ற வேட்பாளர் யார்? அந்த வேட்பாளரை பத்தி நாம் தெரிந்து கொள்வோம். நீங்க பாத்தீங்கன்னா 234 தொகுதியில கோட்டீஸ்வர வேட்பாளர் அவர்தான். அவருக்கும் ஒரு சாமானியருடைய குடும்பத்தை சார்ந்த, இந்த மக்களுக்காகவே உழைத்த மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்துரையுடைய மகன் தான் நிற்கிறார் அவருடைய உருவல. அவருக்கு உங்களுடைய பொன்னான முத்தான விலை மதிக்க முடியாத வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற்றால் செஞ்சார்ஜி கோட்டையில முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்காருவார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.